ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 கர்மயோகம் பதம் 17. எஸ்துவ ஆத்மரதிர் ஏவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவக ஆத்மனி ஏவ ச சந்துஷ்டஸ் தஸ்ய காரியம் ந வித்யதே. டிரான்ஸ்லேஷன்: தன்னில் மகிழ்ந்து, அதாவது தான் பகவானுடைய அம்சம் என்று புரிந்து கொண்டு, தன்னில் மகிழ்ந்து தன்னில் சுய ஒளி பெற்று ஒளிர்ந்து தன்னிலேயே ஆனந்தம் கொண்டு தன்னிலே திருப்தி கொண்டு பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதுமில்லை. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். இங்கே பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தான் பகவானுடைய அம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட செல்ஃப் ரியலைஸ்டு சோல், அதாவது தன்னுணர்வு பெற்ற ஆத்மா தன்னிலேயே திருப்தி அடைந்து அவர் பகவானுக்கு எப்போதுமே சேவை செய்வார். அப்படி முழுமையான கிருஷ்ண உணர்வுடையவனாகி கிருஷ்ண உணர்வு செயல்களிலேயே தன்னுடைய செயல்கள் முழுவதையும் பகவானுக்கு அர்ப்பணித்து செய்யக்கூடிய ஆத்மாவுக்கு, அப்படிப்பட்ட பக்தனுக்கு வேறு கடமைகள் இல்லை. ஆயிரக்கணக்கான யாகங்களால் பெறக்கூடிய உள்ள தூய்மை கிருஷ்ண உணர்வு கொண்டிருப்பதாலேயே நிரந்தரமாக வந்துவிடுகிறது. ஏன்னா தான் பகவானுடைய அம்சம், தான் இந்த உடல் அல்ல. ஒவ்வொரு செயலும் பகவானுக்காக செய்யும்போது, எல்லாரையுமே பகவானுடைய அம்சமாக பார்க்கும்போது தன்னை போல உள்ள தூய்மை வரும். அது பூரண கிருஷ்ண உணர்வு நிலையில் பகவானுடைய அம்சமாக எல்லாரையும் பார்த்து யார் மேலேயும் கோபம், வெறுப்பு, பொறாமை, குற்றம் காண்பதுன்னு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தூய பக்தன் யார் மேலேயும் வெறுப்பு காட்டுறதில்ல. யாராவது அவர் மனம் வருத்தப்படும்படி, துன்பப்படும்படி பேசினாலும் இது தன்னுடைய கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, மேலும் தான் இந்த உடல் கிடையாது, ஆத்மாவுக்கு எந்த மான அவமானமும் இல்லை அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட இறைவனின் கருணையால் அந்த பக்தன் தன்னிலேயே திருப்தி கொண்டு உன்னத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பக்தன், அந்த நிலையை அடைந்துவிட்ட பக்தன் ஜட செயல்களில், சிற்றின்ப சுகங்களில் சிறிதும் மகிழ்ச்சி கொள்ளாமல் பகவானுடைய திருப்பாதங்களை அடையும் உயர்ந்த நோக்கத்திற்காக தன் வாழ்வை அமைத்து கொள்வான். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.